சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக ஆட்சி தமிழகத்திலிருந்து விலக்க வேண்டும், தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற அனைத்து இடங்களிலிருந்தும் கோரிக்கை வலுவாக வந்த வண்ணம் இருக்கான். அதற்கு காரணம் சமீபத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த மாபெரும் படுகொலை தான். சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமார் என்கின்ற கோவில் காவலாளியை விசாரணைக்காக அழைத்து சென்று காவலாளிகள் அவரை லாக்அப் மரணம் ஏற்படுத்திட்டாங்க. அதற்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆட்சியின் மீது கண்டனம் வைக்கப்பட்டிருக்கு. என்னதான் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வழங்கினாலும், அவங்க குடும்பத்தில் அவர் தம்பிக்கு அரசு வேலை வழங்கினாலும், இது யாரோட தப்பை மூடி மறைக்கிறதுக்காக திமுக தலைவர் ஸ்டாலின் இப்படி பண்ணியிருக்காரு என தொடர்ந்து கேள்விகள் கேட்ட வண்ணம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 ஆண்டுகால ஆட்சி முடியும் நேரத்தில் 5வது ஆண்டு காலத்தில் இருக்கார். இந்த நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இது மிக பெரும் தலைவலியாக ஏற்பட்டிருக்கு. மேலும் அவர் பதவி விலகினா கண்டிப்பாக அவருடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் தான் வழங்க வேண்டும். ஏற்கனவே ஆளுநர் RN ரவிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பகை இருக்குது. இதனால் கண்டிப்பாக தன்னோட ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ரவியிடம் தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சட்ட சீர்கேடு சரியில்லை, தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் காவலாளிகள், போலீஸ் துறையுமே பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை, மற்ற நிர்வாகி அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன தான் நடக்குது? தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. ஆளுநர் RN ரவியுமே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சட்ட சீர்கேடு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்காராம் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு. இதனால் கூடிய விரைவிலே தமிழ்நாட்டிலிருந்து திமுகவை விலக்கப்படும். ஆளுநர் எழுதிய கடிதத்தின் பேரில் நம்ம குடியரசுத் தலைவர் திமுக தலைவரின் ஸ்டாலின் ஆட்சியை கண்டிப்பாக பூரணமாக விலக்கிடுவார். இதன் மூலமாக கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தாக தான் வேண்டும். இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு 9 மாதங்கள் இருக்கும் நேரத்தில் எப்படியாச்சும் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இப்போ நடக்கும் விஷயத்தெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக 30 தொகுதிக்கு மேலே ஜெயிக்க மாட்டார் போல். மேலும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவாங்க என்று ஸ்டாலின் கருதிட்டு இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இந்த முறை அது தமிழக மக்கள் தீவிரமாக யோசித்து தான் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுவாங்க என சொல்லப்படுது. அதனால் திமுக ஆட்சி இந்த ஆண்டோட விலக்கப்படும், அவர் ராஜினாமா செய்வார் என தெரிய வந்திருக்கு.